சட்டப்பேரவையில் முழுமையாக பேச வாய்ப்பளிக்கவில்லை என சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து முழக்கம் எழுப்பிய வேல்முருகனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் முன்னிலையில் அமைச்சர் சேகர் பாபுவும் வேல்முருகனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய வேல்முருகன், கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என குற்றஞ்சாட்டினார். இதற்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வேல்முருகனின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இருப்பினும் வேல்முருகன் தொடர்ந்து பேசியபோது பட்ஜெட் விவாதத்திற்கு தொடர்பு இல்லாததால் பேரவை துணைத் தலைவர் வாய்ப்பு வழங்க மறுத்தார். அதனை ஏற்க மறுத்த வேல்முருகன் சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து முழக்கங்களை எழுப்பினார். அப்போது அமைச்சர் சேகர்பாபு எழுந்து வேல்முருகனை அமரும்படி கூறினார். அதற்கும் வேல்முருகன் மறுப்பு தெரிவித்தார். இருவருக்குமிடையே முதலமைச்சர் முன்னிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கோபமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து நின்று அவை மாண்பை மீறி நடந்து கொள்வதால் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து இருக்கையில் வேல்முருகன் அமர்ந்தவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். வேல்முருகனுக்கு இதுவே கடைசி எச்சரிக்கை என்றும், தொடர்ந்து இதுபோன்று நடந்து கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் வெளியே வந்த வேல்முருகன் அதிமுக மீதான புகாரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமைச்சர் சேகர்பாபு தன்னை விமர்சனம் செய்ததாக குற்றம் சாட்டினார். அநியாயம் அக்கிரமம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும்? தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசில அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலான்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்ப திமுக இருந்த சேகர்பாபு அதை கேட்கல? நான் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சேன். நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா 40 மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன். இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.